போலீஸ் சொன்னா எவனை நம்பணும் எவனை நம்ப கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? இதோ பாரு, என் கண்ணு முன்னால் தானே உன்னை அடிச்சு இழுத்துட்டு போனாங்க. மது, நீ ரொம்ப தப்பா பேசுற. வேணாண்டி, ஏதாவது செஞ்சிட போற. என்னடி பேச்சு பேசுற? என்னடி பேசுற? சரி விடுறே, நான் தான் ட்ரக்ஸ் கடத்தின போ. என்ன போ அதுக்கு? நான் நல்லவன் இல்ல, கேவலமானவனே வச்சுக்கோ. என் கூட நீ வாழ வேண்டாண்டி. உனக்கும் எனக்கு நடுவில் எதுவுமே இல்லடி. இனிமேல எல்லாமே முடிஞ்சு, புரியுதா? இந்த தாலைகள் கால்றே கிளம்புறேன் நானு. என்ன பாக்குறேன்? கால்றே. சூர்யா, என்னடா இப்படி எல்லாம் பேசுற? என்ன சொன்னீங்க? தாலி வேணுமா? தாலி மட்டும் தான் என் கழுத்துல தொங்குது. இது மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. இப்பவே தரேன். மது, பைத்தியம் மாதிரி நடந்துக்காத. மீரக்கா, நீங்க சம்மந்தப்படாதீங்க. இது அவர் கட்டின தானே, அவரே வச்சுக்கிட்டோம். மது, நீ சீதா கூட தான் பிறந்தியா? ஏன் இப்படி இருக்க? இத தாலி நினைச்சியா இல்ல மாட்டு கட்டுற கயிறு நினைச்சியா? மது, அதெல்லாம் தப்புமா. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஆமா, பிடிக்கலனா சுமூகமா பேசி பிரிஞ்சிரணும். அதை விட்டுட்டு இப்படி தாலி எல்லாம் கழட்டி சூரிய முகத்துல வீசக்கூடாது. சித்தி, லாயர் வச்சு லீகலா டைவர்ஸ் வாங்கிடலாம் சித்தி. பாரு, உனக்கு 2 நாள் டைம் தரேன். ஒழுக்கமா ஊருக்கு வந்து சேரு. வரலன்னு வச்சுக்க, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லடி. என்னைக்கு உன் கழுத்துல தாலியை கட்டணும் அன்னையில இருந்து எனக்கு நிம்மதியே இல்லை, சந்தோஷம் இல்லை, தூக்கம் இல்லை. வலிக்குது, மனசு வலிக்குது. உங்க அப்பா ஒரு பக்கம், நீ ஒரு பக்கம். கொஞ்சம் கொஞ்சமா என்ன அசிங்கப்படுத்தி கொன்னதெல்லாம் போதும். போதும் சாமி. கிளம்புன போல. மது, நீ பேசுனதுக்கெல்லாம் நிச்சயமா அனுபவிப்ப. டேய் வாடா. காதலிச்சேண்டி உன்ன. சூர்யா, சூர்யா, சூர்யா சொன்ன கேளுங்க. சூர்யா, மேடம், மேடம், சூர்யா நான் நீங்க பேசுறேன். விடுங்க மேடம். மேடம், வாடா. சொன்ன கேளுங்க. சூர்யா, சூர்யா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சூர்யா, சூர்யா. மேடம், நீங்க எதுக்கு மேடம் அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு? போட்டு விட்டுருங்க. மது, இது உன் வாழ்க்கை பிரச்சனை. அதான் வேண்டாம்னு சொல்லிட்டாங்கல்ல, போட்டு விட்டுருங்க மேடம். ஏய், எல்லாத்துக்குமே நீ வருத்தப்படுவடி. ஏய் சூர்யா, சூர்யா. வாடா.
எனக்கும் தெரிஞ்ச வகைதான். குறிப்பா சேது அங்கிளுக்கும் சுபாஷ் அங்கிளுக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச வகை. உங்க சித்திங்க 2 பேரையும் இங்க வந்து என்னைய பார்க்க சொல்லுங்க. ராம், எங்கடா போய் தொலைஞ்ச? சீதா என்ன பண்ண தெரியுமா? நான் தான் போதைப் பொருள் கடத்தினேன்னு பொய் சொல்லி ஜெயிலுக்கு போயிட்டா. சீதா பொய்யா சரண்டர் ஆனதுனால சூர்யாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சூர்யா என்ன பண்ண தெரியுமா? நேரா இங்க வந்து மதுமிதாவை ஊருக்கு போலான்னு கூப்பிட்டு பெரிய சண்டையே போட்டான். இனிமே அவன் கூட வாழ மாட்டேன்னு மதுவே சொல்லிட்டான். சூர்யாவும் ஒரு வகையில கிரிமினல் தானே, அதான் மதுவண்ணி அவர் கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் மன்னிக்க மாட்டேன். சூர்யா பண்ணது தப்புதான், பெரிய பாவம். மது, சூர்யாவை தப்பா பேசாதீங்க. சூர்யா எந்த தப்பும் பண்ணல, பாவமும் பண்ணல. சூர்யா பண்ணலனா உண்மையிலேயே சீதா தான் ட்ரக்ஸ் சூர்யா வீட்டுல வச்சிருப்பா. சூர்யாவும் ட்ரக்ஸ் விக்கல, சீதாவும் தப்பு பண்ணல. அப்போ ட்ரக்ஸ் வீட்டுக்குள்ள எப்படி வந்துச்சு? அந்த செடி தானா முளைச்சு சீதா கொண்டு போன பேக்குக்குள்ள போயிடுச்சா? என்ன பேசுறீங்க நீங்க? மது, நான் சொல்றதை நீங்க நம்பணும். சீதாவும் தப்பு பண்ணல, சூர்யாவும் தப்பு பண்ணல. ஏய், பைத்தியமா நீ? பைத்தியமா? 2 பேரும் பண்ணாம வேற யார் பண்ணிருப்பாங்க? வேற யாரோ 2 பேர் தான் ட்ரக்ஸை வச்சது. யாரும் தெரிஞ்சிருச்சா ராம்? தெரியாது. தெரியாதா? ராம், பயப்படாம யாருன்னு சொல்லு. யார் அந்த 2 பேரு? யாருடா அந்த 2 கிரிமினல்? வேணும்னா நானும் அர்ச்சனாக்காவும் தான் ட்ரக்ஸ வச்சோன்னு கூசாம சொல்லுவ போல இருக்கேடா. நம்ம 2 பேரையும் சொன்னா கூட பரவாயில்ல. மீரா அவ கூட பிறந்த அண்ணனுங்க சேதுவையும் சுபாஷியும் கூட சேர்த்து சொல்லுவா. ராம், உங்களுக்கு யார் சொன்னது? சூர்யா தப்பு பண்ணல, சீதா தான் சொன்னா. ஏய், நீ சரியான முட்டாள்டா. வேற யாரோ 2 பேரும் ட்ரக்ஸ வச்சா சீதா ஏண்டா ஜெயிலுக்கு போறா? சீதா ஜெயிலுக்கு போனதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு சித்தி. இந்த மாதிரி கேவலமான தப்ப சீதா ஒரு நாளும் செய்ய மாட்டா சித்தி. ஏண்டா பொண்டாட்டிக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? தப்பா பேசாதீங்க. நான் யாருக்காகவும் பேசல. அப்ப அந்த 2 பேர் யாருன்னு சொல்லு. அவசரப்படாதீங்க சித்தி. 2-3 நாள்ல சீதா ரிலீஸ் ஆகி வெளியே வந்துருவா. தப்பு பண்ண 2 பேரும் உள்ள போயிடுவாங்க. இது நடக்கும். ஏய், நில்லுடா. சீதாவை எங்க பார்த்த? ஜெயில தான் சித்தி. ஜெயில போய் பார்த்தேன். ஜெயில பார்த்துட்டு தான் வரேன். சீதா என்ன சொன்னாலும் உண்மை, நாங்க சொன்னா பொய்யா? குலசேகரப்பட்டினம் முத்தாளம்மன் மேல சத்தியமா நான் தப்பு பண்ணலன்னு சீதா சொன்னான். சாமி மேல சத்தியம் பண்ணான். கண்டிப்பா அது உண்மையாதான் இருக்கும். மகா, இவன் நல்லா ஏமாந்திருக்கான். சீதா என்னை ஏமாத்த வேண்டிய அவசியமே இல்லை.
ட்ரக்ஸ் வச்சவங்க 2 பேர் யாருன்னு தெரியதானே போகுது. அடிச்சு பல்ல உடைச்சு நானே இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விடுவேன். அசிங்கம் பிடிச்சவனுங்களோட முகத்தை பார்க்கணும் போல இருக்கு. பார்க்க தானே போறோம். சபாஷ்டா, இப்பதான்டா நீ ஆம்பளை மாதிரி பேசுற. மூஞ்சில ஒரே குத்து, மூக்கு உடைஞ்சு ரத்தம் கொட்டும். அது யாரா இருந்தாலும் சரி. குத்தி மூஞ்சிய பேக்காம விட மாட்டேன். என்ன சீதா, தூக்கம் வரலையா? இல்ல நீங்க படுங்கம்மா. சே, நீ உட்கார் உட்கார். நான் உன்னை கேட்டேன் தூக்கம் வரலையான்னு. ஆமாம்மா, தூக்கம் வரல. என்ன, உன் வீட்டுக்காரர் ஞாபகம் வந்துருச்சா? ஆமாம்மா, அவங்க ஞாபகமாவே இருக்கு. பாஸ் ஒரு குழந்தை மாதிரிமா. பாஸா? நான் அவங்கள அப்படிதான் கூப்பிடுவேன். நான் அப்படி கூப்பிட்டாதே அவங்களுக்கும் பிடிக்கும். ஏன் சீதா, புருஷன் மேல இவ்ளோ ஆசையை வச்சுக்கிட்டு ஜெயிலுக்கு வந்திருக்க? உன்னை பார்த்தா தப்பு பண்றவ மாதிரி தெரியலையே. எப்படி சொல்லுதிய? மூஞ்சியை பார்த்தா தெரியாதா? என்ன மாமியார் கொடுமையா? எனக்கும் இப்படிதான் ஒரு கொடுமைக்கார மாமியார் கிடைச்சா. அவளுக்கு முழு நேர வேலையே என்னை கொடுமைப்படுத்தி பார்க்கறது தான். நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன், முடியல. என்ன பண்ணிய? சிரிக்காம சொல்லுங்கம்மா, என்ன பண்ணிய? என்னால சகிச்சுக்க முடியல. நாளுக்கு நாள் அவளுடைய கொடுமை அதிகமாகிட்டே போச்சு. ஒரு நாள் மீன் அலசிக்கிட்டு இருந்தப்போ என்னோட பின்னந்தலையில படார்னு கரண்டியால ஓங்கி அடிச்சிட்டா. எனக்கு வந்த கோவத்துல என் கையில இருந்த அருவாமனையால அப்படியே தூக்கி ஓங்கி ஒரே வீசி வீசிட்டேன். அவளோட கழுத்து அருந்து ரத்தம் கொட்டி அப்படியே செத்து போயிட்டா. என் கண்ணு முன்னாடியே என் மாமியாரு துடி துடிச்சு செத்து போயிட்டா. செத்து போயிட்டா. இது தப்பு இல்லையாம்மா? அது இப்போ தப்புன்னு தான் தோணுது. ஆனா அப்ப தப்பா தோணல. இந்த மாமியாக்காரிங்க எல்லாருமே ஒரு நாள் மருமகளா இருந்தவளுங்க தானே. என்ன ஜென்மங்களோ. அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சின்னு மொத்த உறவையும் விட்டுட்டு தனியாளா நாம தான் கதின்னு நம்ம குடும்பத்துக்காக வாழ வந்திருக்காளே. அவளை நாம இன்னொரு அம்மாவா இருந்து பாத்துக்கணும்னு கொஞ்சம் கூட நினைக்கிறது இல்லைல்ல. மகனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஊர் ஊரா பொண்ணு தேடி அலைவாங்கல்ல. ஆனா கல்யாணம் பண்ணதும் பொண்டாட்டியும் புருஷனும் சந்தோஷமா இருக்கக்கூடாது, தனியா பேசக்கூடாது, தனியா கோயில் குளத்துக்கு போக கூடாது. எல்லா மாமியார்களும் இப்படிதானே இருக்காங்க. என் மாமியார் பண்ண கொடுமையினால அவளை மட்டும் இல்ல, என்னோட வாழ்க்கையும் அழிச்சிட்டு வந்துட்டேன். காலம் ஓடி போச்சு, எல்லாமே முடிச்சு போச்சு. இனிமே என்ன இருக்கு சொல்லு? அம்மா, அம்மா, அழாதீய அம்மா, அழாதீய அம்மா, அம்மா அழாதீய அம்மா, அம்மா அழாதீய. இல்ல இல்ல, நானு அழுது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்குதான்
மனசு கொஞ்சம் லேசா இருக்கு. அழக்கூடாது. சீதா, இப்ப நீ சொல்ற பத்தியா அழாதமான. இந்த மாதிரி சொல்றதுக்கு எனக்கு யாருமே இல்ல சீதா. சீதா, நான் ஒண்ணு சொன்ன கேப்பியா? நீங்க சொல்லுங்கம்மா, கண்டிப்பா நான் கேட்பேன். கண்டிப்பா நீங்க நல்லதுக்காக தான் சொல்லுவீங்க. உங்க அனுபவம் அப்படி. மருமகளுங்களை கொடுமைப்படுத்த எல்லா மாமியாருங்களும் கையில எடுக்கிற ஆயுதம் அவங்களோட பிள்ளைங்க தான். அவங்க பிள்ளைங்களை வச்சுதான் மருமகளுங்களை கொடுமைப்படுத்துவாளுங்க. நல்லது கெட்டது, போனது வந்தது எதுவா இருந்தாலும் நீ உன் புருஷன்கிட்ட மறைக்காம எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லிடணும். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லணும். எல்லாத்தையும் எல்லா நேரத்திலையும் பேசக்கூடாது. அப்படி பேசுனா புருஷங்களுக்கு கோபம் வரும். கோபம் வர நேரத்துல பேசக்கூடாது. புருஷனை உன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வா. புருஷன்கிட்ட நீ உண்மையா இரு. அதே மாதிரி புருஷன்கிட்ட எதையுமே மறைக்க கூடாது. எதை வச்சு மாமியாருங்க விளையாடுறாங்களோ அதை வச்சு நீ மாமியாருக்கு விளையாட்டு காட்டு. மாமியாருங்க நம்மள ஆளணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதுக்கு முன்னாடி மாமியார நீ ஆளணும். நீ சொன்னா அவன் கேட்கணும். அந்த குடும்பத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். உன்னை தாண்டி குடும்பத்துல ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிற நிலைமை வரணும். அதுக்காக பதிலுக்கு பதில் கொடுமைப்படுத்த வேண்டாம். அப்புறம் மாமியாருக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். இதுதான் நீ செய்ய வேண்டியது. இத்தனைக்கு பின்னாலையும் வாழ்க்கை முழுவதும் ஜெயில கழிஞ்சும் மாமியார கொடுமைப்படுத்த வேணான்னு சொல்லுதியலே. இந்த மனசு தேமா தெய்வம். நீங்க சொல்லுத மாதிரியே நான் நடந்துப்பேன். அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? நான் அவங்களுக்கு உசுரு.
அர்ச்சனாக்கா சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? நைட் ஏன் வீட்டுக்கு வரல? போனை வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கீங்க. அது ஆபீஸ்ல ஆடிட்டிங் போயிட்டு இருக்குல்ல, உனக்கே தெரியுமே, அப்புறம் எப்படி வர முடியும்? ஆமா மகா, ஆபீஸ்ல ஆடிட் போயிட்டு இருக்கு. நைட் எல்லாம் நல்லா தண்ணிய போட்டு ஆபீஸ்லயே படுத்துட்டு விடிஞ்சதும் எழுந்து ஓடி வந்திருக்கீங்க. உங்க மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது. எப்படி நீங்க இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கீங்க? மகா, இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இப்படி கத்துற? என்ன நடக்கணும்? எல்லாம் நடந்து போச்சு. மகா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என் வீட்டுல ட்ரக்ஸை வச்சு தான் ஒத்துக்கிட்டு சீதா போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிட்டா. யாரு உண்மையா தப்பு பண்ணவங்க? உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சவங்க தான். குறிப்பா சேது அங்கிளுக்கும் சுபாஷ் அங்கிளுக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க. ட்ரக்ஸ் வச்சவங்க 2 பேர் யாருன்னு தெரியதான போது அடிச்சு பல்ல உடைச்சு நானே இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விடுவேன்.